இயேசுவில் இணைந்திட இறைமையில் நடந்திட எழுந்திங்கு வாரே இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் நடந்திட வாரே மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரே இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வருந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. புதியதொராவியும் புதியதொரிதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதொராவியும் புதியதொரிதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று தாயாம் திரு அவையானது திருத்தூதரான புனித பர்த்தலமேயுவின் விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவை நான் கண்டு அவர்தான் உண்மையான இறைமகன் மெஸ்ஸியா என்பதை உணர்வேன் என்று பிலிப்பு அழைத்த போது தானாக வந்து இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர். ஆகவே இந்த நாளிலே திருத்தூதர் பர்த்தலமேயு வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இந்த நேரத்தில் இறைஞ்சி மன்றாடுவோம். இறைவனோடு தனிப்பட்ட உறவு கொண்டவர்களாக ஜபத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருக்க தொடர்ந்து திருப்பலிலே நாம் மன்றாடுவோம். துய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துவதரான புனித பர்த்தலமேயு உம் திருமகனின் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தி அருளும். மேலும் அவரது வேண்டலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவரேயும் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரேயும் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரேயும் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேருளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள
உள்ளது. ஆண்டவரேயும் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரேயும் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிடமகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே,
இன்று நாம் புனித பர்த்தலமேயு அவளுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் 12 திருத்தூதர்களில் ஒருவர். விவிலிய அறிஞர்கள் இவர்தான் நத்தனியேல் என்றும் கூறுகின்றார்கள். ஏனென்றால் யோவான் நற்செய்தியிலே இன்று வாசி கேட்ட இந்த பகுதியிலே நாம் நத்தனியேலை பற்றி அறிய வருகின்றோம். அவரை பிலிப்பு தான் அழைத்து வருகின்றார். மேலும் இவர் கலிலேயாவில் உள்ள கானாவில் பிறந்தவர் என்று நாம் அறிகின்றோம். ஏனென்றால் இந்த நற்செய்தி பகுதிக்கு பிறகுதான் கானாவூர் திருமணமும் யோவான் நற்செய்தியிலே வருகின்றது. அவர் பர்த்தலமேயு என்றால் அவர் பர்த்து தலமேயுனுடைய மகன் என்று அர்த்தம். பர்த்தலமேயு, பார்த்தலமேயு. யூசபூஸ் என்ற ஒரு வரலாற்று அறிஞர் கூறுகின்றார், இவர் இயேசு கிறிஸ்துனுடைய விண்ணேற்புக்கு பின்னால் இந்தியாவிற்கு சென்று அங்கே மறைப்பணி ஆற்றினார். பின்பு அங்கிருந்து அர்மேனியாவுக்கு சென்றார். அங்குதான் அவர் மறைசாட்சியாக மரித்தார் என்று கூறுகின்றார். இவர் உயிரோடு இருக்கின்ற போதே இவருடைய தோல் ஆனது உரிக்கப்பட்டு மறைசாட்சியாக மரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இவருடைய கல்லறை இத்தாலி நாட்டில் இருக்கின்றது. அங்கே அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய பேராலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இவருடைய வாழ்விலிருந்து, இவர் இயேசுவோடு கொண்டிருந்த அந்த உறவிலிருந்து நாம் பல்வேறு பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இவர் உண்மையாகவே ஒரு இஸ்ரேலர், கபடற்றவர் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அப்படி என்றால் அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது? அவர் கடவுள் மீது பற்று கொண்டவராக, எல்லாவற்றிலும் நல்லவராக, நேர்மையற்றவராக அவர் வாழ்ந்ததை பார்க்கின்றோம். அதே போல பிலிப்பு அவரை அழைத்த போது, நான் வந்து பார்த்து அவரை அறிந்து கொள்வேன் என்று அவர் வருகின்றார். அவை இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும், அவரோடு பேசி விவாதித்து உண்மையாகவே அவர் மெஸ்ஸியா, மீட்பர், இஸ்ரேலுக்கு மீட்பு கொண்டு வர இவர்தான் என்பதை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் எந்த அளவுக்கு இறைவனோடு நாம் இந்த உறவு கொண்டிருக்கின்றோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நம்பியிருக்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே எந்த அளவுக்கு நாம் இறைவனோடு, இயேசுவோடு உறவு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறைத்தன்மை மற்றும் மனிதத்தன்மை இரண்டுமே அவர் கண்டுகொள்கின்றதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த நத்தனியேல், இந்த பர்த்தலமேயு என்ற திருத்தூதர் இறைவனோடு தனிப்பட்ட உறவு கொண்டிருந்தார். அதை அனுபவித்த பின் அதை தன்னுடைய வாழ்விலும் கடைபிடித்தார். அதை பிறருக்கும் அறிவித்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்விலும் நாம் இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஜப வாழ்வின் வழியாக, நம்முடைய வாழ்விலும், குடும்பத்திலும், சமூகத்திலும், பங்கிலும் நாம் ஒரு தனிப்பட்ட உறவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள் வழியாக நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். ஆகவே புனித பர்த்தலமேயு வழியாக நாமும் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இறைவனை முழுமையாக அறிந்து கொண்டு திருவிழைத்தின் வழியாக, இறை வழிபாடுகள் பங்கேற்பதன் வழியாக நாம் இறைவனோடு இணைந்திருந்து, ஜபத்தின் வழியாக இணைந்திருந்து நாமும் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமீவை சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரை, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தைய வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வாழ்தூதர், முதன்மை வாழ்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வெல்க நற்கருணை செவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். விழிகள் திறந்தால் பார்வை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் இனிக்குமே. மனங்கள் திறந்தால் உறவு மலரும், பகைமை உதிர்ந்தால் பகிர்வு மணக்குமே. விழிகள் திறந்தால் பார்வை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் இனிக்குமே. மனங்கள் திறந்தால் உறவு மலரும், பகைமை உதிர்ந்தால் பகிர்வு மணக்குமே. அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழ்வோம். அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழ்வோம். தான நான 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 தான நான நான சங்கமம் 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 நன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம் சங்கமம் பங்கின் சங்கமம் சங்கமம் பகிர்வின் சங்கமம். ஆனந்தம் பொது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம். ஆனந்தம் பொது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம். சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் பருவின் சங்கமம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறுவுலக வாழ்வுக்கும் ஏற்று துணையாக அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலி ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், நான் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா
உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அண்ணல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அண்ணல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா